ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். இது வந்து லாவெண்டர் பூ. இது வந்து நிறைய ஹேர் ஆயிலுக்கெலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இது சம்மங்கி பூ. இது வந்து நிறைய பூக்கள் வந்து இப்போ பூத்துட்ருக்கு. அதுவும் சாயந்தர நேரத்தில் இது பூக்கிற டைமில் ரொம்பவே வாசனையாக இருக்கும். கொத்து கொத்தாக பூ வந்து நிறைய பூத்துட்ருக்கு. இந்த ஸ்மெல் வந்து நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. இது வந்து 7 days ரோஸ் செடி தான். வந்து இந்த சைடில் வச்சுருக்கனால எனக்கு வந்து சரியான தண்ணி ஊற்ற முடியல. அதே சமயத்தில் வெயில் சரியாக படாதனால எனக்கு பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துட்ருக்கு. இது வந்து டபுள் கலர் ரோஸ், அதாவது ரெட் கலரில் லைட்டாக ஒயிட் வந்து அங்கங்கே பேச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ரோஸ். அது பேர் வந்து எனக்கு தெரியலை. அதுவுமே இப்போ நிறைய மொட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் நிறைய பூக்கள் வந்து பறித்தேன். அடுத்தது வந்து நான் பன்னீர் ரோஸ் இப்போ தான் நல்லா துளிர்த்து வருது. நான் ஆல்ரெடி பூக்கள்லாம் பறிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து நார்மல் பெங்களூர் ரோஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது இந்த ஆரஞ்சு ரோஸு. நான் ஆல்ரெடி 4-5 ரோஸ் வந்து பறிச்சிட்டேன். இருக்கக்கூடிய ஒரு 4-5 மொட்டு மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கு. அதே மாதிரி இன்னொரு பூச்செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரோஸ் சொல்லியே ஆகணும். அவ்வளோ மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு. செடி ஃபுல்லாக மொட்டு தாங்க இருக்குது. அதிலிருந்து நான் பூக்கள் பறிக்க மொட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்குமே நான் கொடுத்த ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் அப்படின்னா ஹுமிக் ஆசிட். அது மட்டும்தான். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஹுமிக் ஆசிட் யூஸ் பண்ணுறது பற்றி. இது வந்து அந்த ஆரஞ்சு கலர் ரோஸு. எனக்கு வந்து காலையில் எழுந்ததும் என்னோடய தோட்டத்தில் போய் இதை பார்க்கும்போது எனக்கு மைண்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ரோஸ்லாம் சொல்லவே வேணாம். அதே மாதிரி இந்த நாட்டு ரோஸும் நான் 4-5 பூ வந்து பறிச்சிட்டேன். இப்போ ஒரே கிளையிலேயே அத்தனை வந்து மொட்டுக்களும் வச்சுருக்கு. நான் வேறு எதுவுமே இதுக்கு வந்து அவ்வளோவா ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல. நான் கொடுத்தது ஒன்று என்ன அப்படின்னா அந்த ஹுமிக் ஆசிட் மட்டும்தான். அதை வந்து கொடுத்ததுமே நிறைய வந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சு நிறைய மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் மொட்டுக்கள் கருகாமல் இருக்கிறதுக்கு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹுமிக் ஆசிடை பற்றின வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பாருங்கள். அதை பார்க்கல அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த செடியிலலாம் நிறைய மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு பூ பூத்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக அந்த பூவை மட்டும் பறிக்காமல் ஃபுல்லாக வந்து அதை ட்ரிம் பண்ணி விட்டுருவேன். பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றும் போது ஹுமிக் ஆசிடை கலந்து ஊற்றும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த துளிர்களும் மொட்டுக்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க என்னோடய கார்டனோட ஒரு சின்ன ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.